வெள்ளிமலைன்ற கிராமத்துல மீனுக்குட்டி வாழ்ந்து வந்தா. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போனாதான் அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு. அப்படி இருக்கும்போது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போகிறது வழக்கம். மீனுக்குட்டி வழக்கம் போல சமையல் செஞ்சு உள்ள வைக்கிறா. அப்போ பக்கத்து வீட்டு அக்கா கேட்குறாங்க, என்ன மீனுக்குட்டி, என்ன சமையல்? ஒன்றும் இல்லைக்கா, வழக்கம் போல தான், கஞ்சி துவையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குட்டி உள்ளே போகிறா. கஞ்சியையும் துவையலையும் உள்ளே வச்சுட்டு பசங்க வருவாங்களான்னு சொல்லி ஆவலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் விளையாட போன பசங்க வரவே இல்லை. சே, சூடு ஆறத்துக்குள்ளே வந்து சாப்பிட்றாங்களா இந்த பசங்க அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கா. பசங்களா, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறா மீனுக்குட்டி. இதோ வந்துட்டோம்மா, இதோ விளையாடி முடிச்சிட்டோம் வரோம் அப்படின்னு அருணும் அருந்ததியும் சொல்லிக்கிட்டே உள்ள வராங்க. அருண், அருந்ததி, 2 பேருக்கும் எவ்வளோ நேரமா விளையாட்டு, வந்து கஞ்சி குடிக்கலாம்ல? போம்மா, எப்பவுமே கஞ்சி கஞ்சி, வேற எதுவுமே சமைக்க மாட்டியா அப்படின்னு அருண் சொல்ல அருந்ததி சொல்றா, ஆமாம்மா, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, கஞ்சி வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சரா. அருந்ததி சொன்னா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு கஞ்சி தான் இருக்கு அப்படின்னு சமாதானப்படுத்துறா மீனுக்குட்டி. குழந்தைங்க பாட்டி 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 அப்படின்னு கத்துறாங்க. மரகதம் வெளியே அரிசி பொடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கல், இந்த அரிசியை சரி பண்ணவே முடியல. என்னம்மா அருந்ததி, கூப்பிட்டியா? அம்மா கஞ்சி கொடுத்தாங்க, குடிச்சிங்களா அப்படின்னு மரகதம் குழந்தைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கத்துறது வெளியே வரைக்கும் கேட்குது. கஞ்சி வேணான்னு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்படி அடம் பிடிக்க கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை திருப்தியா சாப்பிடணும். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு மரகதம் சொல்றாங்க. ஆமா அத்தை, நானும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேணாம், அப்பா பார்த்தாலும் இதே குடிக்கிறீங்க, ரொம்ப போர் அடிக்குது. ஆமா பாட்டி, எனக்கு கறி குழம்பு வேணும். சொல்றத கேளுங்கம்மா, நாளைக்கா கறி குழம்பு செய்யலாம், இன்னைக்கு இதை குடிங்க. சரி. இந்தாங்க, நாங்க குடிச்சிட்டோம், போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அருந்ததியும் அருணும் கோச்சிக்கிட்டு வெளியே போறாங்க. மீனுக்குட்டி சோகமா மலைக்கு போய் சுள்ளி விறகெல்லாம் பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போறா. எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. ஐயோ, இப்படி விழுந்துட்டோமே, புடவையெல்லாம் பாழா போச்சு. இது என்ன பானை, என்ன பானைக்குள்ள மின்னுதே அப்படின்னு மீனுக்குட்டி பார்க்குறா. பானை ஃபுல்லாக தங்க காசு. தங்க காசு, யாருதான் இருக்கும்? சரி, வீட்டில் வச்சு யாருதுன்னு கேட்கலாம். யாருதுன்னு தெரியலையே, இவ்வளோ தங்க காசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குட்டி அதை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறா. அருந்ததியும் அருணும் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்னம்மா இது, எம்மோ தங்க காசா, எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு அருண் ஆர்வமா கேக்குறான். மீனுக்குட்டி முழிக்கிறா, என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்மா அம்மா, இந்த தங்க காசெல்லாம் நமக்கா, நமக்கேவா? அருந்ததி, இது யாருதுன்னு தெரியல, தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். இல்லை இல்லை, இது நமக்கு தான். இதை வச்சு நம்ம புது வீட்டை வாங்கலாம். ஆமாம்மா, அருண் சொல்ற மாதிரி நம்மளே வச்சுக்கலாம். புது வீடு, காரு எல்லாத்தையும் வாங்கலாமா அப்படின்னு அருந்ததி கேட்குறா. தங்கங்களா, இது யாருடையதுன்னு தெரியல, தெரிஞ்சா ஒப்படைச்சிடணும், அதுதான் சரியானது. என்ன அருந்ததி, புரிஞ்சதா அப்படின்னு மீனுக்குட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரபா அங்க வராரு. என்னது இது, இவ்வளோ தங்கமா, எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது? இவ்வளோ பளபளன்னு இருக்கே, ரொம்ப அருமையா இருக்கே. என்ன மீனுக்குட்டி, யார் இதெல்லாம் கொண்டு வந்தது, சொல்லு அப்படின்னு பிரபா கேக்குறாரு. அப்பா, இது அம்மா கொண்டு வந்தாங்க.
அப்பா நான் இதை ஃபுல்லா கொட்ட போறேன் அப்படின்னு அருந்ததி கொட்டுறா. ஒரே ஆச்சரியம். அதுல இருந்து குள்ள மனிதர்கள் வெளியே வந்தாங்க. ஹோ ஹோ ஓசா ஹோ ஹோ ஓசா ஓசா ஹோ ஹோ அப்படின்னு குள்ள மனிதர்கள் ஏதோ சொல்லிக்கிட்டே வெளியே வந்தாங்க. இத பார்த்த மீனுக்குட்டியோட குடும்பம் ரொம்பவே பயந்தது. யாரு இவங்கெல்லாம்? யாருன்னு தெரியலையே, பயமா இருக்கே. யாரும் பயப்படாதீங்க, நாங்க குள்ள மனுஷங்க, எல்லாருக்கும் நல்லது செய்வோங்க, பயப்படாதீங்க. நாங்க இதுல ரொம்ப வருஷமா அடைஞ்சு கிடக்குறோம், நீங்க தான் எங்களுக்கு விமோச்சனம் கொடுத்தீங்க, நன்றி அப்படின்னு குள்ள மனுஷர்கள் நன்றி சொல்றாங்க. பயப்படாதீங்க மீனுக்குட்டி, அருண், அருந்ததி. இவங்கள பார்த்தா நல்லவங்கள மாதிரி தான் தெரியுது. இவங்க நம்மளுக்கு எந்த தீங்கையும் செய்ய மாட்டாங்க. பயப்படாதீங்க. அப்படின்னு பிரபா சொல்றாரு. அப்பாடா, வயல்ல ரொம்ப வேலை களைப்பா இருக்கு. ஆ, யாரு இவங்கெல்லாம்? யாரு? ஏங்க பயமா இருக்குங்க. பயப்படாத மரகதம், இவங்க ரொம்ப நல்லவங்க தான். அவங்கள யாரோ அடைச்சு வச்சிருந்தாங்களாம், மீனுக்குட்டி தான் காப்பாத்துனா. ஆமா அத்தை, இவங்க ரொம்ப காலமா ஒரு பானையில அடைஞ்சு கிடந்தாங்களாம். அந்த பானை எனக்கு கிடைச்சது, வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அப்போ அருந்ததி கீழே கொட்டினா, அப்பதான் இவங்க வெளியே வந்தாங்க. அப்படியாமா? பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நீங்க எங்க போகணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மரகதம் கேட்க அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்பா, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? இல்ல, நாங்க மறக்கல, எங்களுக்கு தெரியும். ஆனா பழைய ஞாபகம் வந்துடுச்சு, அழுகழுகியா வருது. அத்தை, இந்த பானைக்குள்ள இருந்து தான் இவங்க வந்தாங்க, பாருங்க பொற்காசு அப்படின்னு மீனுக்குட்டி காட்டுறா. இவ்வளோ பொற்காசா? ஏன்பா ஏன்பா, இது உங்களது தானா? ஆமா, இது எங்களது தான், உங்களுக்கு எங்களுடைய பரிசு. சரி, அப்பா அம்மா இவங்கள விசாரிச்சு எங்க விடணுமோ அங்க விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க, உங்களை உங்க இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். மீனுக்குட்டி, இவங்கள வேற யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும், வாங்க போலாம் அப்படின்னு பிரபா கூட்டிட்டு போறாரு. அப்பா அருண் நானும் வரேன்ப்பா அப்படின்னு அடம் பிடிக்கிறான். சரி வா அருண். போலாம் அப்படின்னு கூட்டிட்டு அந்த அடர்ந்த காட்டு வழியா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும், எங்க இடத்துக்கு இப்படிதான் போகணும், ஐயா ஜாலி அப்படின்னு சித்திரக்குள்ளர்கள் மகிழ்ச்சியா வழி காட்டுறாங்க. அப்படியா, உங்க வீடு வந்துடுச்சா? சந்தோஷம். நீங்க உங்க இடத்துக்கு போய் நிம்மதியா வாழுங்க. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. பாய் அப்படின்னு சொல்லி பிரபா வழி அனுப்பி வைக்கிறாரு. அருணும் பாய் பாய் அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறான். சித்திரக்குள்ளர்கள் அவங்க இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழறாங்க. இந்த பக்கம் பிரபா, மீனுக்குட்டி, அருண், அருந்ததி எல்லாரும் அந்த பொற்காசுகளை வச்சு ஒரு அழகான வீடு கட்டி அதில் சந்தோஷமா வாழுறாங்க. மீனுக்குட்டி அருண், அருந்ததியை பார்த்து சந்தோஷப்படுறா. மீனுக்குட்டியை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.